என்னது கல்லறைக்குள்ள ஏதோ வினோதமா சத்தம் கேட்குது. திருடைய வந்துட்டானா? என்னடா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒருத்தனையுமே காணோம். டேய் குடியார நாயே, நீயாடா? அண்ணே, ஒரு உருவம் ஓடுதுண்ணே. ஆமாடா ஆமாடா. அண்ணே அண்ணே, இங்க ஒரு சவப்பெட்டி திறந்து கிடக்குதுண்ணே. அண்ணே, ஒரு விரல காணோம்ண்ணே. டேய் யாராவது வர்றதுக்குள்ள பெட்டியை மூடி புதைச்சிருவோம்டா. போடா, ஓடி போய் சுத்தியில் யானை எடுத்துட்டு வாடா, ஓடுறா. டேய் வெட்டி பயல்களா, என் மகனை கண்டுபிடிக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் என்ன தடவை புடுங்குறீங்க? நாய் மாதிரி வாழ் ஆட்டிக்கிட்டே இருந்தா போதுமா? ராத்திரியில சுடுகாடு பக்கம் தெரியதா சொல்றாங்க ஐயா. சுடுகாட்டுல கொடூரமா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காராயா. அவர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வேற இருக்கியா? ஐயா, இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்துட்டாங்கய்யா. உள்ள வர சொல்லுவாங்க ஐயா. வர சொல்லியா? ஐயா வணக்கம். வணக்கம் எல்லாம் வேணாம்மா, எனக்கு என் மகன் தான் வேணும். ஐயா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒரு மாதிரியா இருக்காமா. வேற விலங்கத்தை இழுத்து வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சு கொடுமா. சரிங்க ஐயா, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா 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 எப்ப பார்த்தா இதானாமா. டேய் அந்த பைய எடுத்துவாடா. ஏம்மா, இதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்கு. என் மகன் மேல குறும்பு கூட போடக்கூடாது, கேஸ் போடக்கூடாது, எஃப்ஐஆர் போடக்கூடாது. பாத்துக்க, முடிச்சிட்டு வந்து மீதியை வாங்கிக்க. சரிங்கய்யா, நான் வரேன். என் அரசியல் வாரிசே என் மகன் தான். அவனை எப்படியாவது மீட் ஆகணும். டேய் என்னத்தடா வாங்கி தொலைச்ச? கூலிக்கா வாங்க தெரியாதாடா? இல்லண்ணே. அடா அவ யான் பார்த்துருவோம்டா. ஐயோ
வந்து ஐயோ ஐயோ ஆண்டவனே, இப்படி அப்பாவே பையல சைக்கோ இப்படி கொண்டுட்டானே, என்ன செய்வேன்? அம்மா அழாதீங்க. ஐயா, நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பதட்டப்படாம தெளிவா சொல்லுங்க. ஏம்மா, அப்படி ஒரு கொடூரமானவனை நேற்று தாம்மா நான் பார்த்தேன். என்ன நடந்துச்சுனாமா, இதாம்மா நடந்துச்சு. அவர் சம்பாத்தியத்துல தான் என் மொத்த குடும்பமே நடந்துச்சு. என் 2 குழந்தைங்களையும் நான் எப்படிதான் காப்பாத்த போறேன்னு தெரியல. இந்த அம்மாவோட கணவன் கொலைக்கு நீதியும் அவங்க பிள்ளைகளோட படிப்புக்கு நிதியும் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. யாரு வர்றது? போலீஸ் மாதிரில தெரியுது. கொலை செய்யப்பட்ட பையன் அரவிந்த் வீடு இது. இந்த வீடு தான். உங்க மருமகளும் குழந்தைகளும் எங்க போயிருக்காங்க? அந்த பிள்ளைய அழுது அழுது ஓஞ்சு போய் சாப்பிடாம கொள்ளாம பட்னியா கிடந்து இந்த பிள்ளைகளும் செத்து போயிருமோன்னு பயந்து போய் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுல இருந்து வந்து கூட்டு போயிருக்காங்கம்மா. அவங்க போயாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டுமா, அவங்களுக்கு கூட்டிட்டு வரட்டுமாமா? ஐயா, அதெல்லாம் எதுவும் வேணாம். உங்க மருமக நேற்று ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாத்தையுமே சொன்னாங்க. நடந்த விஷயம் எல்லாமே தெரியும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. 5 லட்ச ரூபா பணம் இருக்கு. குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு வச்சுக்கோங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சைக்கோ வருவான். அவனை நம்ம பிடிச்சே ஆகணும். சரிம்மா. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் அப்படியே செய்யுங்க. ஏம்மா, என்னம்மா ஆச்சு? சொல்லுங்கம்மா, என்னம்மா ஆச்சு? அவன் அந்த பக்கம் தான் போயிருப்பான். இந்த பக்கமா? வாங்கம்மா பாப்போம். கவனமா போங்கம்மா, திடீர்னு வந்து தாக்கிற போறேங்க. ஓ ஜீசஸ்! ஐயா, ஐயா, என்னையாச்சு? ஐயா, எந்திரிங்கய்யா. ஐயா, இங்க பாருங்களேன். என்னம்மா அவன் இப்படி கிடக்குறான்? ஐயா, அவன் அமைச்சர் மகன். அவனை பிடிச்ச கொண்டு போய் உள்ள போட்டா அவங்க அப்பா பணத்தை வச்சு வெளியே கொண்டு வந்துருவாரு.
இவெல்லாம் வெளியே வந்தா மட்டும் திருந்துவான் நினைக்கிறீங்களா? சுடுகாட போய் இதே வேலையை தான் பண்ணிட்டு திரிவான். இவெல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவையே இல்லாதவன். அதனாலதான் இவனை. ஏம்மா இதனால பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது இல்லம்மா. அவங்க அப்பா பாட்டுக்கு அங்க தேடிட்டு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு தேடுற மாதிரி நடிக்கிறேன். இவனை இங்கேயே புதைச்சிருங்க. சமுதாய நன்மைக்காக செய்யும் எல்லாமே நீதிதான். தப்பு நடந்தா நீங்க தட்டி கேட்கணும், தண்டனை கொடுக்கணும். இததான் திருவள்ளுவர் 550வது திருக்குறள்ல கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் டு லீத்தல் கிரிமினல்ஸ் இஸ் ஈக்குவல் டு uprooting weeds in the field to safeguard the plants as per திருக்குறள் 550.